அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஜென்சி, இன்னைக்கு இருக்கக்கூடியதான தலைமுறை இளைஞர்கள் அவங்க கேட்பாங்க, எசேக்கியேல் புஸ்தகம் ஏறக்குறைய 2500 வருஷத்துக்கு முற்பட்டது. இன்னைக்கு உள்ள யுத்த முறைகள் என்பது வேறு, நியூக்ளியர். இன்னைக்கு உள்ள யுத்த முறைகள் என்பது ட்ரோன்ஸ், அதான் மிக பிரதானமாக யூஸ் பண்ணப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உள்ளதான யுத்தங்களை குறித்து 2500 வருஷத்துக்கு முன்பாக பழையதாக இருக்கக்கூடிய இந்த வேதாகமத்தில் என்ன இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் படிக்காம இருக்கிறதுக்கு யூத்ஸ், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு இந்த கூகுள் பைபிளை விட மோர் நாலேஜ் ஃபுல்லாக நினைக்கிறார்கள். கூகுள்ல சொல்றது எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், கூகுள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஒண்ணு சொல்லும், நாளைக்கு இதை விட அட்வான்ஸா ஒண்ணு சொல்லும். இன்னைக்கு சொன்னதை தப்புன்னு நாளைக்கு சொல்லும். ஆனால் வேதம் ஒரு முறை எழுதப்பட்டது, அது மறுமுறை மாற்றப்படவே இல்லை. அது ஒரு முறை சொன்னது, இன்னைய வரைக்கும் சொன்னதே. கர்த்தர் ஒரு முறை சொல்லி மறுமுறை மாற்றுகிறவர் அல்ல. எழுதினது எழுதினதே. 2500 வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தர் எழுதினவைகள் அத்தனையும் நான் எப்பவும் சொல்வேன், இன்னைக்கு உலகம் அப்டேட் ஆகும். எப்படி அப்டேட் ஆகும் தெரியுமா? தன்னை அப்டேட் பண்ணிக்கொள்ளும். ஆனா இந்த வேதம் இருக்குது, அது எழுதும் போதே 8ஆம் நாள் வரைக்கும் அப்டேட்டட் வெர்ஷனாக எழுதப்பட்டது. ஆண்டவரே சொல்லிட்டார், நோ மோர் கரெக்ஷன்ஸ், நோ மோர் ஆல்டரேஷன்ஸ். இதோட எதையும் சேர்க்கவும் சேர்க்காத, எதையும் குறைக்கும் குறைக்காத, ஆல்ரெடி அப்டேட்டட். ஆனா இதை படிக்கிறதுக்கு ஒரே ஒண்ணுதான் ஆகணும், நாம அப்டேட் ஆகணும். இது சொன்ன இடத்துக்கு நாம வந்தாதான் இது புரியும். இது நம்ம இடத்துக்கு வராது. இது ஏற்கனவே பல கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கு. நாம போய் இதோட சேர வேண்டியதுதான் பாக்கி. நமக்கு தான் இது புரியாமல் இருந்திருக்கிறதே ஒழிய, இது ஒரு நாளும் தவறுதலாக ஒரு கருத்தை கூட இதுவரைக்கும் பதிவு செய்ததே கிடையாது. நான் சொல்லுவேன், உலகத்தில் ஒரு புஸ்தகம் இத்தனை 1000 தடவை சோதிக்கப்பட்டு, அறிஞர் பெருமக்கள் இருந்து நாத்திகர்கள் இருந்து எத்தனையோ பேர் இந்த வேதத்தை பொய்யாக்க வேண்டும் என்று எத்தனையோ மத தலைவர்கள் இருந்து இதை எப்படியாவது பொய்யாக்கிடணும்னு இந்த ஒரு புஸ்தகம், இந்த ஒத்த புஸ்தகத்துக்கு விரோதமா எத்தனை சாம்ராஜ்யங்கள், எத்தனை ராஜாக்கள், எத்தனை இசங்கள், கம்யூனிசம், நாசிசம், பாசிசம் என்று எத்தனை இசங்கள், அத்தனையும் போராடி பார்த்து அத்தனை பேரும் மண்ணை கவி இருக்கிறார்கள். இது ஒரு முறை கூட இன்னும் தோற்கவில்லை. ஒரே ஒரு முறை கூட இது தோற்கவில்லை. அதுதான் இந்த வேதத்தினுடைய மகத்துவம். இதை ஜெயிக்கிறவர்கள் இதுக்கு முன்னாடியும் இல்லை, இதுக்கு பின்னாடியும் இல்லை. ஒரே ஒரு தடவை கூட இது இன்னும் ஃபெயிலியர் அவங்க நிரூபிக்கல. அத்தனை முறை, லட்சக்கணக்கான முறை இது சோதிக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்பவுமே ரொம்ப மேன்மையா ஒரு காரியத்தை கருதுவேன். என்னன்னா, இந்த தேவனை அறிகிற அறிவை நமக்கு கொடுத்தாரு பாருங்க. நம்ம படிப்பை வச்சோ அல்லது நம்முடைய குலத்தை வச்சோ கோத்திரத்தை வச்சோ எல்லாம் கொடுக்கல. நம்ம மேல் வைத்த கிருபை, இதை தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை தந்தாரு. அதுதான் இருக்கிறதுலயே மேன்மை. அது போதும் என்பேன். உலகத்துல எது தெரியுதோ தெரியலையோ, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பரிசுத்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தைன்னு தெரிஞ்சிருச்சு. இது 2 போதும் நான் பரலோகத்துல போய் சேருவதற்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனையும் படிச்சு இந்த 2 தெரியாவிட்டால் நஷ்டம். உலகத்தில் இருக்கிற ஒருவேளை எதுவுமே தெரியல, இந்த 2 மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், நித்திய ஜீவன் லாபம். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதை தெரியப்படுத்தி இருக்கிறார். அது கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற ஜென்சி அவங்க எப்படி நடக்கும், இதெல்லாமா இருக்கும். இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி இருக்குமா, இதுல உள்ள காரியங்கள் இருக்குமா? நான் இதை பார்த்ததுல ஒண்ணு கண்டுபிடிச்சேன். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய டெக்னாலஜி வரைக்கும் இதுல இருக்கு. இப்ப நம்ம ஒண்ணு பார்க்க போறோம், இருக்கு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இது ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிச்சு 4000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டெக்னாலஜியை இன்னும் யூஸ் பண்ண முடியல இவங்களால. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 300 முழ நீளத்திலையும், ஒரு 30 முழ உயரத்திலையும், ஒரு 50 முழ அகலத்திலையும் ஒரு போட்டு செய்ய சொன்னார் ஆண்டவர். அந்த போட்டை செஞ்சு தண்ணியில விட சொன்னார். இவங்களும் அதுக்கப்புறம் அந்த அதே சைஸ்ல ஒரு போட்டு செய்யணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 4000 வருஷம் ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணி கடைசியில் அந்த போட்டு மிதக்கவே இல்லை தண்ணியில. சயின்ஸ் சொல்லிருச்சு, பிசிக்ஸ் சொல்லிருச்சு, பைபிள்ல சொன்னது பொய், மிதக்காது, அந்த அந்த அளவுல மிதக்க வாய்ப்பே இல்லை. பிசிக்ஸ் ப்ரூஃப் பண்ணிருச்சு இப்படி ஒரு பேழை தண்ணியில மிதக்காதுன்னு. அப்படி ஒரு போட்டை திருப்பி செஞ்சு அவங்க தண்ணியில மிதக்க விட்டது 1918க்கு பிறகு. அப்புறம் நிரூபணம் ஆயிடுச்சு, அதை விட பெருசுல இப்ப செஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க ஒத்துக்கிறாங்க, இவ்வளோ அகலம், இவ்வளோ ஒரு காரியத்தை
2000 வருஷம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் யூஸ் பண்ண அந்த அளவு டெக்னாலஜியை இவங்க திருப்பி செய்யறதுக்கே 4000 வருஷம் ஆயிருக்கு. இதுதான் இவங்களுடைய டெக்னாலஜிக்கும் பைபிள் டெக்னாலஜிக்கும். இவங்க ஒரு சேட்டிலைட்டை கண்டுபிடிச்சு 1970களுக்கு மேல நிலாவுல தண்ணி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பூமி முழுக்க தண்ணி இருக்குதான் இல்லையான்னு ஒரு சேட்டலைட்டை நோவா வெளியே விட்டு அந்த சேட்டலைட்டை திருப்பி போட்டுக்கே கொண்டாந்துட்டாரு. திருப்பி தண்ணியை விட்டு கொண்டாந்துட்டாரு தண்ணி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இவங்க விட்ட சேட்டலைட்டை இன்னும் திருப்பி கொண்டாடவே முடியாது. அது மேலேயே சுத்திக்கிட்டு இருக்குது. அதை எப்படி கொண்டாந்தா காஸ்ட்லின்னு கொண்டாடுறதில்லை. ஆனா இவங்க கிட்டத்தட்ட 1960களுக்கு மேல அப்பல்லோன்றதை விட்டு இவங்க கடைசியா போய் மண்ணள்ளிக்கிட்டு வந்தாங்க. அது அப்பவே ஒளிவ இலையை கவிக்கிட்டு வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, இவங்க அள்ளிக்கிட்டு வந்ததுக்கும் அது கொண்டு வந்ததுக்கும் எத்தனை ஆயிரம் வருஷம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஆண்டவர் யூஸ் பண்ண டெக்னாலஜி நான் ரொம்ப பிரமிப்பா இருப்பேன். இன்னும் பைபிள்ல சொன்ன ஒரு டெக்னாலஜி இன்னும் இவங்களால செய்யவே முடியல. ரொம்ப சிம்பிளா ஒரு ஆளு, படிப்பறிவு இல்லாத ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆளு பைபிள்ல ஒரு சயின்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. லாபான் ஆட்டுக்கும் அவர் ஆட்டுக்கும் நடுவில் டிஃபரன்ஸை உண்டாக்குவாரு. இல்ல கலர் சேஞ்ச் பண்ணி குட்டி போட வைப்பாரு. ஒரு ஆபரேஷனும் கிடையாது. அதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாரு. அது பொழியும் போது கிளைய வெட்டி போட்டு என்னமோ பண்ணியிருப்பாரு. அது அப்படி செய்யணும்னா அதை டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணணும். டிஎன்ஏ சேஞ்ச் ஆனாதான் கலர் சேஞ்ச் ஆகும். ஆனா 4000 வருஷத்துக்கு முன்னாடி 2500 வருஷத்துக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ண டிஎன்ஏ சேஞ்ச் அந்த ஆபரேஷனை இன்ன வரைக்கும் யாராலையும் பண்ணவே முடியல. டிஎன்ஏ படிக்கவே முடியல. அவன் ஆடு மேய்க்கிறவனுக்கு இருக்கிற ஞானத்தை இன்னைக்கு எவனாலையும் செய்ய முடியல. ஆடு மேய்க்கிற யாக்கோபு எப்படி டிஎன்ஏ மாத்திருக்கான் பாருங்க. அவ்வளவுதான். இதுதான் நம்முடைய பைபிள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதை இவங்க ப்ரூஃப் பண்றதுக்கு இவ்வளவு ஆயிருக்கு. அதோட சோதிச்சு பார்த்து தோத்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்சிக்கு சொல்றேன், உங்க கையில இருக்கிற டெக்னாலஜி, உங்க கையில இருக்கக்கூடியதான இன்வென்ஷன்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு கெடுதலை உண்டாக்கும். ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் உங்கள் வீட்டிலே நீங்கள் தேடாமல் ஷெல்ஃப்ல இருக்கிற அந்த பைபிள் இருக்குல்ல, அது மாறாது. உன்னை மாற்றும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை உயர்த்தும், உன்னை கொண்டு போய் பரலோகத்தில் நிறுத்தும். நீ இன்னைக்கு வேண்டாம் சொல்ற இந்த பைபிள் தான் ஒரு நாள் உனக்கு ஜீவனையே கொடுக்க கூடதாக இருக்கும். எத்தனையோ அறிஞர் பெருமக்கள், சர் ஐசக் நியூட்டன்ல இருந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ல இருந்து எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு சாவும் போது கையில பைபிளை வச்சுட்டு தான் செத்தான். எந்த புக்கும் பரலோகத்துக்கு கூட்டு போகாது, பைபிள் தான் பரலோகத்துக்கு கூட்டு போகணும். அந்த அறிஞர் பெருமக்கள் சாவும் போது கண்டுபிடிச்சா நீ இப்பவே கண்டுபிடிச்சிரு, உனக்கு நல்லது. நான் அதனால தான் சொல்வேன், 18 வயசுல இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து இயேசுவை 18 வயசுல ஏற்றுக்கொண்டேன். ஒரு பக்கம் என் தாயாருக்கு சிஎஸ்ஐல இருந்து அவங்க இயேசுவை தெரியும். ஒரு பக்கம் என் தகப்பனார் சைடுல ஆண்டவரை பத்தி அறிவே கிடையாது. இன்னொரு பக்கம் நாத்திக கொள்கை. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு குழப்பவாதியாய் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான். ஆனால் இவைகளுக்கு நடுவுல இருந்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை செலக்ட் பண்ணி என்னை வேறு பிரிச்சு இந்த பைபிளுடைய மகத்துவத்தை சொல்லி கொடுத்தார். 18 வயசுல நல்ல வேளை அன்னைக்கு இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், இன்னைக்கு 18 வயசுல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இப்ப நான் சொல்றது உனக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியாது. உனக்கு என்ன மாதிரி 50 வயசு ஆகும்போது தெரியும். அந்த ஆளு அன்னைக்கே கத்தனா, அன்னைக்கே இந்த பைபிளை படிச்சிருந்தோம்னா இன்னைக்கு நாம காப்பாற்றப்பட்டிருப்போம்னு ஒரு நாள் நீ நினைக்கிற காலம் ஒன்று வரும். குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு சொன்ன ஆளே சாகும்போது கையில பைபிளை வச்சுட்டு தான் செத்தாரு. இந்த பைபிள் இன்னும் 100 வருஷத்துல இருக்காதுன்னு சொன்ன வால்டருடைய வீடு தான் இன்னைக்கு பைபிள் பிரிண்ட் பண்ணக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள வார்த்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. இதை ஜெயிக்கவோ அழிக்கவோ இன்னும் ஒருவன் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. இது எவன் மேல் மோதினாலும் சரி, எவன் இதன் மேல் மோதினாலும் சரி, அவன் தான் நொறுங்கி போவான், நசுங்கி போவானே ஒழிய இந்த வேத வார்த்தையிலிருந்து ஒரு உறுப்பினுடைய ஒரு இன்ச் கூட ஒளிந்து போகாது. ஏன்னா இதுவரைக்கும் முயற்சி பண்ணி தோத்து போன சாம்ராஜ்யம் இருக்கு. கிறிஸ்தவம் இருக்காது, பைபிள் இருக்காதுன்னு சொன்ன காலகட்டங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு அவர்களே இயேசுவை தேடுகிற காலகட்டத்துக்கு வந்து விட்டார்கள்.